எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். brandmark10.10 அந்த இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது ஓப்பனாக brandmark அதில் க்ரியேட் மை லோகோ கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன பேர் வைக்க போகிறீங்க, உங்கள் ப்ராண்டுக்கு லோகோவில் என்ன பேர் வரணும். நான் நாகராஜன் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பெயிண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ப்ராண்ட் நேமு கீழே வந்து ஸ்லோகம் மாதிரி ஏதாச்சும் எழுதணும். பெயிண்ட் ஷாப் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரிலாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் என்னென்ன சிம்பிள்லாம் வரணும்னு சொல்லி கேட்போம். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே ட்ரீ அப்புறம் பிளானெட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அது ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் கலரு சிம்பிளாக சூஸ் பண்ணுறீங்களா, வேரியண்ட்டு, ஆர்கானிக் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு நான் வேரியண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான லோகோ நிறைய லோகோ ரெடியாகி வந்துடும். பாருங்கள் நாகராஜன் பெயிண்ட்ஸா வந்துருச்சா லோகோ. எத்தனை நிறைய லோகோ. இப்போ கீழே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ், சேவ், எடிட், அப்புறம் ஐடியாஸ் இது நிறைய இருக்குது. இது என்னென்ன ஆப்ஷன்னா நான் ஒன்று சொல்கிறேன். லோகோ எத்தனை லோகோ இருக்குது பாருங்க, 1 2 3 வரிசை நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் சிம்பிள்லாம் மட்டும் ரோபோட்டிக் சிம்பிள், நம்ம ரோபோட் கொடுத்தனால ரோபோட்டிக் சிம்பிள் வருது, ட்ரீஸ் கொடுத்தனால ட்ரீஸ் வருது, அப்படி நிறைய வரும் லோகோ ஃபுல்லாகவே. அப்படி ஏகப்பட்ட லோகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணும், என்ன சூஸ் வேணும் எல்லாமே ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஒரு டிசைனர் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணி வரதை ஈஸியாக கொடுத்தது. இப்போ எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இதில் எந்த லோகோனாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். எடிட் போய்ட்டு அதில் நீங்கள் பேர் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் வேணும், எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இதில் வச்சு டார்க்கு, இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் டார்க்காக எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும். சேவ்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் என்ன சைஸில் வேணும், கம்மியாக வேணும், சின்னதாக வேணும், பெருசாக வேணுமா லோகோ, அது பேர் அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு போகணுமா அந்த பேர் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, டாப்பில் போகணுமா, பாட்டமில் வரணுமா, எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அப்புறம் ஸ்லோகம், கீழே உள்ள ஸ்லோகம் எழுதிட்டிங்களா பெயிண்ட் ஷாப், அதை நீங்கள் மாற்றினா கூட பெயிண்ட் ஷாப்பை மாற்றணுன்னா அழிச்சிக்கலாம். வேறு ஏதாச்சும் எழுதணும் கூட ஸ்லோகம் எழுதணுன்னா எழுதிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் எழுதிக்கலாம். அதில் கலர் சேஞ்ச் பண்ணலாம், அது மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெருசாக வைக்கணும் பெருசாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பெயிண்ட்ஸ் அப்படியே போதுன்னு சொல்லிட்டு அதே வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான், லெஃப்ட்டு மூவ் பண்ணிக்கலாம், லைட் மூவ் பண்ணிக்கலாம், லெட்டர் ஸ்பேஸ் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆப்ஷன்லேயும் எல்லாமே பண்ணிக்கலாம். பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஐகான்ஸ், இதில் உங்களுக்கு இந்த பெயிண்ட்ஸு வச்சு பெயிண்ட் ஷாப்னே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இதில் இது மாதிரி தான், லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு மூவ் பண்ணணுமா, ரைட் மூவ் பண்ணணுமா, டாப் மூவ் பண்ணணுமா, பாட்டம் மூவ் பண்ணணுமா, ஐகான் வந்து உங்களுக்கு என்ன ஐகான், நிறைய ஏகப்பட்ட ஐகான் இருக்குது. உங்களுக்கு என்ன ஐகான் தேவைப்படுது எந்த ஐக்கானாலும் வச்சுக்கலாம். மேலே இருக்கிற ஆல் ஐகான்ஸு, அதில் சிம்பிள், மாடர்ன், மாடர்ன் ஐகான், இந்த ஐகான் நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐகான் சூஸ் பண்ணுவோம். இந்த ஐகான் சூஸ் பண்ணுவோம். இந்த ஐக்கானை வச்சுட்டு நம்ம இதுலேயும் டாப்பு மூவ் பண்ணணுமா, ஸ்பேஸ் மூவ் பண்ணணுமா, டாப் மூவ் ஆகுது, ஸ்பேஸ் மூவ் ஆகுது, பாட்டம் மூவ் ஆகுது, எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணலாம். லெஃப்ட் மூவ் பண்ணணுமா லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம், ரைட் மூவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம், ப்ளூ கலர் வேண்டாம், எனக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஒரு டிசைனர் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டில் படிக்கலாம். அப்புறம் லேஅவுட் சேஞ்ச், உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட் வேணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கொடுத்துட்டு அவ்வளோதான். இதை எப்படி சேவ் பண்ணுறது? ஸ்னாப் டூல்ஸ்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்கும். ஸ்னாப் டூல்ஸ் அந்த ஷிப்பிங் டூல்ஸ் எடுத்துகிட்டு நியூ கொடுங்க. ஷிப்பிங் டூல்ஸ் அதில் வந்து நியூ கொடுத்துட்டு எது வேறு எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுங்க. அவ்வளோதான், சேவ் ஆயிரும். உங்களுக்கு என்ன பேரில் வேணுமோ வச்சு சேவ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.